கத்தோலிக்க கிறிஸ்தவ மத தலைவர் போப் பிரான்சிஸ் உயிரிழந்த நிலையில் கார்டினல்களில் ஒருவர் புதிய போப்பாக தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவ மத தலைவரான போப் பிரான்சிஸ் உயிரிழந்த நிலையில் அவரது இறுதி சடங்கிற்கு பின் 2 முதல் 3 வாரங்களுக்கு பிறகு புதிய போப்பை தேர்ந்தெடுக்கும் ரகசிய செயல்முறை தொடங்கும். இதற்காக அனைத்து கார்டினல்களும் சிஸ்டைன் தேவாலயத்தில் கூடி ரகசிய பிரமாணம் செய்து கொள்வார்கள். மறைந்த போப்பால் நியமிக்கப்பட்ட 252 கத்தோலிக்க கார்டினல்களில் 138 பேர் மட்டுமே புதிய போப்பை தேர்வு செய்வதற்கு வாக்களிக்க தகுதியுடையவர்களாக கருதப்படுகின்றனர். போப்பின் மறைவுக்கு பிறகு வாடிக்கனில் கார்டினல்கள் அனைவரும் ஒன்று கூடி கான்க்ளேவ் எனப்படும் போப்பை தேர்வு செய்யும் நடைமுறை நடத்தப்படும். போப் மரணத்திற்கும் அடுத்த போப் தேர்வு செய்யப்படுவதற்கும் இடையிலான காலத்தில் கார்டினல்கள் அமைப்புதான் திருச்சபையை நிர்வகிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. கார்டினல்கள் அனைவரும் செலுத்தும் வாக்குகளில் 2/3 பங்கு வாக்குகளை பெறுபவரே புதிய போப்பாக தேர்வு செய்யப்படுவது வழக்கம். மேலும் புதிய போப் தேர்வு செயல்முறை நடக்கும்போது சிஸ்டைன் தேவாலயத்தில் வெளியாட்கள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இதற்கிடையே இம்முறை அமெரிக்கா அல்லது ஆசிய நாட்டை சேர்ந்த கார்டினல்களில் ஒருவர் போப்பாக தேர்வு செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது.